வணக்கம் நண்பர்களே. இபிஎஃப்ஓ அதிரடி மாற்றங்கள். புதிய இபிஎஸ் 2026 மற்றும் பிஎஃப் கணக்கில் 5 முக்கிய அப்டேட்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இபிஎஃப்ஓ சமீபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்தும் பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. இந்த மாற்றங்கள் கோடிக்கணக்கான தனியார் துறை ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பையும் செயல்முறை எளிமையும் வழங்கும் வகையில் அமைகின்றன. முதலாவது 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சமூக பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் இபிஎஸ் 2026 என்ற புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது தற்போதுள்ள எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம் விதிகளில் இருந்த சிக்கல்களை சரிசெய்து ஓய்வூதிய பலன்களை எளிதாகவும் சட்ட ரீதியாகவும் பெற வழிவகை செய்யும். இரண்டாவது, 2025-26 நிதி ஆண்டிற்கான இபிஎஃப் வைப்புகளுக்கு 8.25% வட்டி விகிதம் வழங்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார சவால்கள் இருந்த போதிலும் இந்த வட்டி விகிதம் ஊழியர்களின் நீண்டகால சேமிப்பை உயர்த்த உதவும். மூன்றாவதாக, பல ஆண்டுகளாக செயல்பாடின்றி இருந்த கணக்குகளுக்கான ஆட்டோ செட்டில்மெண்ட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ரூபாய் 1000க்கு குறைவான இருப்பு உள்ள கணக்குகளில் உள்ள தொகை தானாகவே ஊழியர்களின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும். இதனால் சிறிய தொகைகளை பெறுவதில் இருந்த சிரமம் நீங்கும். நான்காவதாக, குடும்ப பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் இடிஎல்ஐ 2026 அறிமுகமாகிறது. பணியில் இருக்கும்போது ஊழியர் உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை விரைவாக வழங்கப்படும் வகையில் திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, தனியாக பிஎஃப் ட்ரஸ்ட் நடத்தும் நிறுவனங்களுக்கு 6 மாத கால பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை இபிஎஃப்ஓ விதிகளுக்குள் பதிவு செய்யாத நிறுவனங்கள் அபராதமின்றி தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் அந்த நிறுவன ஊழியர்களின் பிஎஃப் மற்றும் ஓய்வூதிய நிதி அரசு கண்காணிப்பில் பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் 2026ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிஜிட்டல் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு ஓய்வூதிய தொகை பெறுவதில் உள்ள தாமதங்களும் குறையும். எனவே பிஎஃப் சந்தாதாரர்கள் இந்த 5 முக்கிய அப்டேட்களையும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீடியோ கண்டிப்பா பிஎஃப் கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலில் சந்திப்போம்.